மாதிரி உதாரணம் சொல்லலாம். நீங்க அதிகாரி அதிகாரி போய் உன் விரோதி மாதிரி நாங்கள் தான் வந்து மக்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்ன நியாயம் அப்போது கேட்க முடியுமா? ராகுலும் கேட்க முடியலாம். மாற்றார் உணர்த்து வரி குறைந்து அவர்கள் எல்லாம் அந்த வலிமையை இழந்த பிறகு வந்திருக்கிறார். அந்த மாதிரி வந்திருக்கிறாங்க. மாற்றார் உணர்த்து வரி குறைந்து ஒரு வாழ்க்கை ஆற்றாமல் தாங்க முடியாமல் வந்திருக்கிறான். அவன் தாங்க முடிஞ்சுதான் எடுத்துருக்கான். இனிமேலும் அந்த இருக்குன்னா உடனே அதுக்கு உழப்பிருந்தாரு ஒளியாமல் இருக்கிறான். ஆற்றாத மருந்து உன் கைகொள்ளியுமா அதே ஆற்றப்படுத்தான் மேல திருப்பி ஆற்றப்படுத்தான் கீழே அப்படியே திருப்பி ஆற்றாத வந்து உன் அடிக்கொள்ளுமா போய். அப்ப அவங்க என்ன சொன்னாங்க, விரோதினா என்ன விரோதி? ஏதோ வந்து எதிர்ப்பு போறது கலந்து விரோதிய இத்தனை நாள் ஒன்று நாங்கள் ஏற்று வரது இன்னைக்கு தானே வந்து இப்பத்தான திருப்பாளைகள் வழியாக கொடுக்கணும். அதுக்குள்ள பெருமாளுக்கு தெரிஞ்சு வரும். இந்த முறை மீது நம்பிக்கை வருது. பெருமானுடைய கடவுள் இருக்கார், காப்பாற்றுவார் நம்பிக்கை வருது. ஏதோ ஒரு காய்கறி இருக்கிற மாதிரி 10 கடவுள் நீங்க ஒன்று தானே நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? அப்ப நானா யாரு? உன்னை எதிர்த்தவங்க உனக்கு விரோதி தானே. அதான் பெருமாள் சொல்றாங்க. வீதியில் என்ன சொல்றாங்கன்னா, வேதத்தால் அறியப்படுகின்றவன் நாம் அப்படின்னு சொன்னான். அதுதான் முற்ற முடியாது. அடுத்து என்ன சொன்னான், நான் விதித்திருக்கிற சாஸ்திரங்களுக்கு எவன் எதிர்த்து செய்கிறானோ அவனுக்கு விரோதி சொல்றேன். அவனுக்கு துரோகிங்க சொல்றான். இதே வார்த்தைக்கு சொல்லுதான். அது இங்க இத்தனை நாள் நான் சொல்றேன். இன்னைக்குதான் வந்து அப்போ இந்த கோயிலுக்கு வரும்போது நம்ம எப்படி வரணும்? புது ட்ரெஸ், பரபரா வெயிட்டி, கலிகை போட்ட வெயிட்டி, இத்தனை அந்தரமா அத்தனை அந்தரமா பெரிய பட்டு வேலை, இத்தனை பாடல் உள்ளவரை பாடல் போட்டது, இத்தனை நகைகள் அது இதெல்லாம் போட்டு வரணுமா? இங்க வரும்பொழுது அவன் தான் நம்ம நிறைய வந்து சரண்டர் ஆகும். அதெல்லாம் வந்து தொழில்நுட்பத்தில் விழுந்து கொடுத்துருக்கான். அர்த்தமே அதுதான். அப்ப இங்க வந்து விழுந்து கொள்வோம் என்ன அர்த்தம்? ஆற்றாது வந்து அடிக்கண்டிமா போகுது. கண்ட தனி தாரதாரியா வரணும். ஏன் இவ்வளவு கருணையை என்னால வச்சிருக்கு? என்னால வந்து இந்த கோயிலுக்கு வர்றதுக்கான வழியை பண்ணி கொடுத்திய. ஏதோ பேர் எங்கேயோ உட்காந்துருக்காங்க, எத்தனை பேர் ஏதோ அளவு உட்காந்துருக்காங்க, எத்தனை பேர் டாக்டருக்கு உட்காந்துருக்காங்க, எத்தனை பேர் கலைஞர் போய் பேங்க்ல உட்காந்துருக்கான், இங்க போய் உட்காந்துருக்காங்க, எத்தனை பேர் ஒரு விதத்துக்கு ஒரு வேலை இருக்கு. எனக்கு குறைஞ்சபட்சம் கோயில் முடியாத ஒரு அந்த வணங்கத்துக்காக வாய்ப்பு கொடுத்திய. எனக்கு கைகாலம் உண்டாக்க வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. சில நேரம் பண்ணிருக்கீங்க. அந்த கடமையை நினைச்சு நாம் படிச்சு பார்த்தோம்னா ஒரு நிமிஷம் நம்மளால இருக்க முடியாது. அவ்வளோ பெரிய கடை நம்ம கொடுத்துருக்கோம். எத்தனை உறுப்புகள் உடம்புல கொடுத்துருக்கான். ஒன்று நம்மளால செஞ்சாட முடியுமா? ஒரு உறுப்பு நம்மளால செஞ்சாட முடியுமா? ஒரு ரத்தத்தை நம்மளால செஞ்சாட முடியுமா? ஏதாவது செஞ்சாடுறதுலாம் உண்டாயிருக்கு. இத்தனையும் நம்ம கிட்ட கொடுத்து இவ்வளோ ஒரு கருணையை கொடுத்துருக்காங்க. இவ்வளோ ஒரு கருணை கொடுத்து இவ்வளோ பணத்தை கொடுத்து நம்ம என்ன சொல்லணும்? இன்னொரு என்ன உனக்கு தண்ணே இல்லையா? நீ வாசனை போறதே இல்லையா? அப்போ நீங்க நாம ஒரு மாற்றாது இவ்வளவு கருணையை ஆண்டவன் நம்ம கொடுத்தா கூட நாம அப்ப எதுக்காக இருக்கிறோம்னா யாரு எதிர்ப்பு போறாரு? ஏதோ கல்யாண சாமி அப்படின்னு சொல்றது அவ்வளவுதானே. அப்போ அது போலதானே நான் இருக்கிறவர்களை நாம் நினைத்து பார்க்கிறேன். இன்னைக்கு தானே நினைக்கிறேன். அப்ப இத்தனை நாள் நான் விரோதியாக இத்தனை நாள் எதிர்த்துதான் ஏதோ ராவணா அவனுக்காக ஏதோ ஆக்கப்படாத மட்டும் அப்படி ஏதோ தெரிஞ்ச எங்கேயோ ஓடிட்டு இருக்கு. அவரே அப்புறாவது வந்து உன் அடிப்படையுமா போகும். இன்னொரு முக்கியமான செய்தி சொல்லுன்னா ராமானுஜர் விஷய கூடத்தாழ்வான் சொல்லுங்க. அந்த கூடத்தாழ்வான் எப்படிப்பட்டவர்? மிகப்பெரிய ஞானி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு தடவை படிச்சாருன்னா போதும், அது போல வேறும் தொடர அப்படிப்பட்ட பணத்துல இப்படிப்பட்ட செல்வங்கள் கொஞ்சம் நெஞ்சம் பணம் கிடைக்கிறது. ஆச்சாரம் வைபவம் முடிய போற ஒரு பாடம் எல்லாம் கூடத்தாழ்வானு சொல்லி நம்ம நிறைய பண்ணணும். ஏன்னா அப்படியே பணம் எவ்வளவு பணம் அப்படின்னா ஒரு நாள் ராத்திரி கதவு யாராங்க கடவுளை வரை மணிக்கிறதும் இல்லையா? கடவுள் அப்போ அப்படின்னு எங்க கேட்குது 5 வருஷம் பெருமாள் அவங்க வந்து கட்டணை கேட்டுட்டு கேட்க இவ்வளவு லேட்டா நம்ம கோயிலுக்கு காத்துறாங்க இது வந்து நம்ம கோயில் கருதுங்க. வீட்டுல
சுவை இருந்துதா நாம் யாரும் நான் என்ன பண்றது? நீங்க லேட்டா நீங்க இல்ல அப்ப அந்த செய்திதான் எழுதணும் செய்யணும் போல நாம தேவை என்று அந்த சொல்லி நீ மாதிரி மாதிரி தேவை என்று பார்த்து அது இன்னொரு சிறப்பு இல்லை இல்லை இந்த தேங்காய் நிச்சயமான உடனே போது ஒரு தேங்காய் அடி போயிருக்கு இந்த பட்டை யாரும் எடுப்பாரு கஷ்டமா போயிருக்கு எந்த அறுபது அனுப்பிட்டேன் அந்த பட்டை ரொம்ப அறிவே இந்த பெரிய யாருமே அந்த மாதிரி திருமணத்தை கொடுத்துட்டேன் காசு போட்ட முடியல அது இங்கே நாங்கள் ஆற்றாத வந்து ஒன்று அடிப்படையும் சில நாள் நாங்கள் எதிர்கொண்டு வந்துருந்தோம். ஆனால் இன்னைக்கு வந்து அந்த பூரத்தாழ்வாக எதிர்த்து கடவுள் காப்பிருந்த சத்தம் அந்த சரியாக அவங்க நடந்ததுக்கு அப்புறம் ராத்திரி சத்தம் கேட்ட உடனே அந்த மாதிரி தூரத்துக்கும் இதுக்கும் கஞ்சிவரத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 35 கிலோமீட்டர். அப்ப எவ்வளவு பெரிய கட்டணம் இருக்கோ எவ்வளவு சத்தம் இருக்கோ எவ்வளவு அந்த டிராபிக் போயிருக்கோம் எந்த மாதிரி ஆயிடுச்சு மறுநாள் பூரத்தாழ்வா வந்தார். சுவாமி இந்த மாதிரி நேற்று வந்து பெருமாள் கேட்டாரு அப்படின்னு சொன்னார். இவ்வளவு போனா எனக்கு பெருமாளே நினைக்கிறார் அப்படியும் ஒன்றும் வேண்டாம் எல்லாம் கேட்டு அவருடைய மனைவி மேல ஆண்டார். அந்த மாவும் அவரும் போயிட்டே இருக்காங்க வழியில போயிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி கேட்டாங்க நீங்க வழியில தான் பயணிச்சா அப்படின்னு கேட்டாங்க. அவர் என்ன கேட்டாரா நீ எல்லாம் வழியில வச்சிருக்கியா நீ சாப்பிட்றதுக்காக ஒரு சந்தோஷப்பட்டு இல்லையா அதை மட்டும் கையில கொண்டாந்துருக்கேன் நீ கொண்டா வாங்க இப்ப மடியில கணவன்றால வழியில வரும் இதுவும் கேட்க வந்திருக்கான் வா அப்படி கொடுத்துரு அடியில சிறந்தவன் ஜாதியிலே சிறந்தவன் அதே போல நிலத்திலே சிறந்தவன் அப்படியெல்லாம் இருந்த அந்த தூரத்தால் தான் ராமானுஜருக்கு வந்து மிகப்பெரிய கையெழுத்து செய்து கொடுத்தது. என்ன பண்ண ராமானுடைய குரு அதை வந்தார். அதுதான் வந்து போதாயனுடைய வியாக்கியானத்துக்கு வெளி உரை கட்டணும். இதனால தப்புதலா எழுதி போயிட்டாங்க. அதுக்கெல்லாம் வயசு சுற்றாண்டதாக எழுதணும் அப்படின்னு ஒரு காலம். அவர் கடைசி கால நிலையில அவருடைய வேலைகள் நடந்து வருது. அரண்மனை மேல 3 கொள்கை இருக்குது. அதனால அரண்மனை போயிருக்காங்க. இவர் வந்து அந்த 3க்கு நான் தெரிவித்தாரேன் சத்தியமணி கொடுத்தார் ராமான். இங்க அவருடைய ஈவெண்ட் நடக்கும்போது அம்மாவோட வேலை வெளியில வந்தாங்க வீடுதாக சொல்லுவாங்க. அப்ப அதை பிடிச்சிட்டு விடாம என்ன பண்றது அந்த புக்கு ஏன்னா காஷ்மீர் இருக்கு இங்க எங்கே இல்லை. அப்ப காஷ்மீர்ல அந்த புக்கு தரப்பட்ட ராமான் இங்கே நடத்துவோம். இவரும் கூட தவறான 2 பேர் நடந்து போறாங்க காஷ்மீர் போறாங்க. அதனால இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா காஷ்மீருக்கு வந்து பக்கத்து நாட்டு கட்ட வச்சு காட்டுமே அந்த காஷ்மீர்ல ஜம்முல பாத்தீங்கன்னா அவங்க வந்து ராமன் தான் இது வந்து அறிவு பீடம். இது காஷ்மீர் இருக்கிறது அறிவு பீடம். ஏன்னா இமாலயத்துல வந்து எல்லா கட்சிகளும் சமம் இருக்குது. அந்த தத்துவங்கள் எல்லாம் புரிஞ்ச இடம் அது மலைவாழ் தான் காஷ்மீர். அப்ப அறிவு தேர்தல் இருந்த இடம் இன்னைக்கு அந்த பகை வந்து இருக்குது. அதை இருக்கிற மொழி இருக்காங்க இன்னைக்கு அந்த கட்டை வந்து அறிவு தெரியல அந்த பொருளுக்கு உண்மை இதுதான் ஏன் கட்ட பொருளுக்கு யாரும் தெரியல. இந்த அறிவு இருந்த இடம் அவன் இங்கே நாமாவது போனோடனே அந்த ஊரை கொடுத்துட்டு இந்த ஊர் வெளியில போகணும். அதுல வந்து விராட்டு இல்லையா அதுல இந்த 100 வெளியில முடியுமா தான் பறக்கி கொடுத்துரு. அடுத்ததுல கண்டிப்பா ஒரு நாள் ராத்திரி தான் டைம் கொடுக்கணும். அதுக்கு மேல ஒரு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இது கொடுத்தா சொல்லணும் அப்படின்னு வாங்கி வச்சுட்டு ராமாயணம் பாவம் நடந்து வந்த கருத்துல புரியல காலையில் எழுதாரு பார்த்தா ஐயோ மோசம் போனீங்க ஆரம்பிச்சிருக்கேன். அவர் ஆச்சாரியருக்கு சத்தியமணி கொடுத்துருக்காரு. அதுவும் எப்போ ஈமக்கை பண்ணும்போது இருக்கிற நான் பேசுறேன். இப்ப
அவர் செஞ்ச மிகப்பெரிய ஒரு சபதம், ஒரு மிகப்பெரிய ஒரு இது வந்து சத்தியமான மணிக்கு தெரியுது. அவர் பண்ணல ஒரு ஆசாரம் முதலே பிரச்சனை முடிஞ்சு ஒரு ஆசாரம் ரெண்டாவது ரொம்ப இல்லாதப்படுது. அப்போ கூட தரவன் கூட இருக்க நான் சொல்லட்டுமா சொல்லு என்ன இந்த மாதிரி நீ வேலையை நான் செஞ்சுட்டேன் என்னை மன்னிக்கிறதுதான் சொல்லுறேன் நான் சொல்றேன் இப்ப சொல்லப்பா நீ தூங்கிட்டு போது அப்படின்னு நம்ம இது மாதிரி நான் படிச்சாச்சு நீங்க சொல்லணுமா காலேஜ் சொல்லணும் நான் சொல்லுறேன் அப்படிப்பட்ட விவசாயம் ராமானுஜர் அப்படின்னா டிக்டேட் பண்றாரு அவங்க கேட்டு அவங்க கேட்டு கேட்கும் போது புறத்தரலாம் எழுத்தாங்க அவன் வச்சுட்டார் ஏன்பா அப்படின்னு நீங்க சொல்றது தெரியுது ஆமா குருமா என் விஷயம் சொல்றது எழுதுதான் உன் வேலை நீ வந்து நிச்சயம் முடியாது நீ தப்பு சொல்ல முடியாது சொல்லுறேன் அதெல்லாம் முடியாது நான் எழுத மாட்டேன் எழுத மாட்டேன் அவ்வளவா ராமன் இன்னும் கோவம் தான் அடிச்சு ஒரு குத்தி எழுதுறது நீ இங்கிருந்து மனசுக்குள்ளே வர போடா ஒரு வாரம் புறத்தாரெல்லாம் கட்டி சாப்பாடு தண்ணி எதுவும் இல்லை அடுத்து வார்த்தையே உட்காந்துட்டார் போற வரவாங்க சத்தியா ராமானுஜன் நினைச்சிட்டு வந்து இல்லை சொத்து போச்சு சோகம் போச்சு பேர் போச்சு அது போச்சு இது போச்சு இப்ப கட்டுற ராமானுஜன் ரோட்ல போட்டார் சொல்லி சொல்லிட்டு போறான் ரோட்டார் என்ன சொன்னார்னா நான் உடமை அவர் உடையவர் அவர் என்னுடைய எஜமானம் எனக்கு அவர் தான் அதிகாரி அவர் எதை விருப்பப்படுறாரோ அதுதான் என்னை பயன்படுத்துனா பயன்படுத்தும் வேண்டாம்னா அவ்வளவுதான் வாசல் இந்த வாசல்லையே உட்காந்துருந்தா ஒரு வாசல் அடிப்படையுமா போகுது இந்த மாதிரி எவ்வளவு வந்திருக்கானா இந்த ராமாயண அயோக்கியம் இல்லையா இவ்வளவு தூரம் விட்டு வந்து நான் எத்தனை சாகுபடி விட்டு வந்து அப்படின்னு பெரிய அறிக்கையெல்லாம் விட்டு நான் புது வெற்றி தொடங்குகிறேன் அப்படின்னு போயிருப்பாரா இவர் என்ன பண்ணாரு அந்த ஒரு வாரம் அங்கேயே இருந்து போன என்ன டிசைட் பண்ணாரோ அதாங்க நம்ம வந்து 10 ட்ரெஸ் இருக்குன்னா எந்த ட்ரெஸ் போனாலும் நம்ம தான் டிசைட் பண்ணணும் ட்ரெஸ்ஸா டிசைட் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க நம்ம அவர் ஓனர் என்ன டிசைட் பண்ணாரோ பண்ணி போடணும் அப்படின்னா ஆசத்தன் அடிபணியுமா போகுது இப்படி அடிபணிச்சு கேட்பாங்க சில தியாகலாம் பண்ணிட்டு இந்த மாதிரி இருக்கு அப்ப நாங்க எதுக்கு வந்துட்டோம் போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தோர் என்பார்கள் போற்றி புகழ்ந்தோர் போற்றி என்றால் பல்லாண்டு பாடுவது போற்றி என்றால் பல்லாண்டு பாடுவது ஆகவே அவங்க அப்பா என்ன பண்ணாரு பல்லாண்டு பாருங்க பல்லாண்டு 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 பரதோடி நூறாயிரம் பல்லாண்டு நீ சொல்லுவேன் அப்படின்னு அவங்க பல்லாண்டு பாடுறாரு எவ்வளவு பணம் வந்தாரு 1000 பாட்டு இதை கடல் பாட்டு அந்த என்ன கொடுக்குறாங்க எந்த காசுக்கும் பாடணும் நீ நல்லா இருக்கா கடவுளை பார்த்து நீ நல்லா இருக்கா சொன்னாலும் எல்லாரும் வந்து நான் நல்லா இருக்கணும் தான் கேட்கிறேன் நீ நல்லா இருக்கேன் வந்து கேட்கிறாங்க பெருமாளே உனக்கு என்ன இன்னைக்கு எல்லாம் பிரதானம் கிடைக்குதா உனக்கு துணியெல்லாம் கிடைக்குதா உனக்கு நல்லபடியா இருக்கிறீங்க ஒருத்தர் வந்து கேட்கணுமா இல்லை வரும்போது மூட்டப்படியா நானே பாக்குறேன் நீ பண்றேன் என்ன அதான் கேட்கிறேன் உங்களுக்கு வாழப்படும் மாதிரி எத்தனை பேர் வந்து இங்க உள்ள எட்டி வந்து பெருமானம் பார்த்து தெரிவிச்சு போடுறான் இந்த பெருமானம் அனுபவத்தி போறாயிரம் ஒரு 5 நிமிஷம் உள்ள வந்து தெரிவிச்சு போடல யாரும் தெரியாது இங்கிருந்து எங்கேயோ வரும் நீங்க திருப்பதி போய் வெளியிடலாம் கூட ஜருகு அதுக்காக அங்கதான் போகிறேன் இந்த பெருமாள் சாதாரண அவர் கிடைக்கும் பெருமாள் ராஜா எல்லா பெருமானும் வந்துட்டாங்க என் பேக்கெட் இருக்கிற பெருமாள் என்ன ஒரே கஷ்டம் நாம நம்பிக்கை வைக்கணும் அவ்வளவுதான் அங்க போய் தெரிவிக்காதே சொல்ல அங்க போய் தெரிவிக்காதான் கிடைக்கும் நம்ம வீட்டுல இருக்க
அதே கட்சி தான் அவருக்கு ஒரே கஷ்டம். நீனத்துல அவருக்கு ஒரு பேங்க் மேலேயோ போலீஸ் ஸ்டேஷன் மேலேயோ டாக்டர் மேலேயோ நீ நம்மளால தான் இந்த டாக்டர் சத்தியமா இதுக்காக ஒளியே வருது வாரியா வா அப்படின்னா முன்னும் பயிர் ஒரு மண்டையை நாம் நம்புவது அதை போற்றிலாம் வந்தோம் என்றால் நாம் எதிர்பாராமல் அவனை வாழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்தோடையே வாழலாம். அதுதான் லட்சம். இந்த இறைவனுக்கு நாம் செய்கின்ற பணிதான், இந்த தொண்டுதான் இந்த வாழ்க்கை. இந்த அடிப்படை இதுதான். அப்ப என்ன சுவாமி வீட்டுலாம் உட்றது இல்லாமா, சாப்பாடாம் உட்றது இல்லாமா, யார் போல் போடுவா, யார் காப்பாற்றுவா, என்ன பண்ணுவா அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னாக்கா திருப்பி கேட்டு பார்க்கணும். எத்தனை நாள் காப்பாற்றுவோம், எத்தனை நாள் போல் போடுவோம், எத்தனை நாள் என்ன பண்ணுவாங்க, அந்த கேள்வி சொல்லுங்களா? ஏன் முடியல அது இது பண்ண மாட்டாது அங்கே படம் எடுத்துனா எத்தனை பேர் வச்சு கொஞ்சுவாங்க. நாம வேலை செய்யக்கூடிய வேலை செய்யறாங்க, அதனால நமக்கு எல்லா பணமும் எல்லா பயன்படுத்தி குடும்பத்துல குழப்பங்கள் இருக்கிறாங்க. இது முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுதான் முக்கியம். என் குடும்பம் தான் முக்கியம், என் ரேஷன் தான் முக்கியம், ரேஷன் தான் முக்கியம், ஓட்டர் வீடு ஐடி தான் முக்கியம். இல்லை, ரெண்டுத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும். எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க முடியுமோ தப்பு. 24 மணி நேரத்துல எத்தனை மணி நேரம் இறை சிந்தனைக்கு கொடுக்க முடியும்? ஏன்னா இதுதான் நிரந்தரம். இதெல்லாம் அந்த நேரத்தோட முடிச்சு போகுது. அந்த நேரத்தோட முடிஞ்சுட்டே இருக்குது வேலை எல்லாம். 5 வயசுல இருந்த ஆசை 10 வயசுல இல்லை, 10 வயசுல இருந்த ஆசை 15 வயசுல இல்லை. அந்தந்த நேரத்தோட காட்டு போயிட்டே இருக்குது. அந்தந்த உறவு அப்பப்போ காட்டு போயிட்டே இருக்குது. கையில் ஒன்னா ஒன்னா போயிட்டு இருக்கோம். அப்போ 2 பேரும் அப்படி கொஞ்சம் கொண்டாடிப்பாங்க இல்லையா? இது சாப்பிட்டா அவருக்கு கொடுப்பாரு, அவர் சாப்பிட்டா இவருக்கு கொடுப்பாரு, இதுக்கு அவர் ஒரு தண்ணி வாங்கி எல்லாம் பண்ணுவாங்க. ரயில்வே ஸ்டேஷன் வந்ததுக்கப்புறம் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்க இதை பார்த்தா எதுனால யாருமே முடியும். அதேதான் கொஞ்சம் பெரிய பயணம், அது கொஞ்சம் சின்ன பயணம். அப்போ நெருங்கிய ஆத்மா பரமாத்மாவோடு சேர்ந்து அந்த யாத்திரை முக்கியமாகவே தோற்பிரியாம் வந்து புகழ்ந்தேரோட புகழ் என்ன? இந்த அடிவாங்கி ஒண்ணு உண்டான அவன் தான் போடலாம். ஏய் ஐயா பிரபுடா, இந்த கொடைவல்லா போனதே 100 ரூபா கொடுத்தாருடா அப்படின்னு அர்த்தம். இந்த எல்லாம் போக முடியாது அப்படின்னு அர்த்தம். அவர் எப்போ வந்தாலும் முடியாது போயிருந்தே கிடையாது. இல்லைனாலும் கடவாங்க கொடுப்பாங்க. அதெல்லாம் சீக்கிரம் புகழ்ந்தேரோட அவன் அடிவாங்கி வேற வழிங்கிறதுக்காக அது அவன் புகழ்ந்தேரோட இருப்பான். இந்த ஆண்டாள் கணக்கு குத்து குத்துறா, என்ன பண்றா? போட்டி யாமந்தோ. சரி, நீ உலகின் தோற்றமா இந்த சுடர் பரவர்களுக்கு ஆட்டாமி அதை விட்டுட்டு நண்பர்களுடைய மகனாக வந்து உட்கார்ந்துற எங்களுக்கு நீ வரல, நாங்க வந்து வந்தாங்க. நீ வந்த வேலை என்ன? எங்களை இருந்து எங்களோட சேர்த்துக்கிறதுக்கு நீ நம்மள பறந்துருக்க. போற்றி யாமந்தம், நான் தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன், நீ என்ன தேடி வரலடா அவனுக்கு யாம் வந்தோம் அப்படின்னு சொன்னதாக இந்த பாடல்களை பார்க்கிறோம். நேற்று ஐயா வரல, அதனால ஐயா வராதனால நேற்று ஒரு கருத்தை நான் வச்சிருந்தேன். அவன் சொல்லாத அதை வந்தாலும் சொல்லணும்ன்றதுக்காக அந்த 31 அமர்ந்த அந்த பாத்திரத்துல இதை அப்படியே வடிவம் செய்கிறேன். ஏன்னா நானும் ஐயாவும் திருப்பூர் பற்றியும் ஒரே என்ன சார் அவர் வயசு 3 வயசு உடலுக்கு ஏதாவது மிக உண்டான வயசு வச்சாருன்னா இதெல்லாம் பெரிய பெருமை. என்னன்னா பெரிய திருப்பூர் முன்சாமி ஐயா அவர் அந்த வகுப்படுத்தி நாங்கள் எல்லாம் சொல்றாங்க. அவர் சொல்ல நம்ம கேட்டோம். எல்லா பொருளும் அவ்வளவு அழகா அற்புதமா சொல்லுவார். அந்த மாதிரி வேற ஒரு 33 அமரருக்கு முன்சென்று அந்த வார்த்தைக்கு குடி செய்வது என்னும் ஒருவர் செய்வம் மனிதற்கு தான் முன்வரும் 1023 பொருள். ஏன்னா குடி செய்வன் என்னுடைய மக்களுக்கு நான் நல்லது செய்கிறேன் என்று எவன் வந்து இருக்கிறானோ அவனுக்கு தெய்வம் எப்படி அவர்தான் தேசிய மட்டிகை முடிவதா? வேசிய மட்டிகை இப்ப சினிமா கருத்துக்கிறது வருவது கருத்து
புடவை இல்லை அது அங்கே சொல்றாரு மதித்தான் முன்பு மதினா ட்ரெஸ்ஸிங் இந்த ட்ரெஸ்ஸை எடுத்து முன்னாடி வரிசை முன்னாடி யார் சொல்றா ரொம்ப சொல்றாரு 1024 எல்லாம் வீட்டுக்கு ஒரு செட் பண்ணி வீட்டுக்கு இருந்தான் உங்களுக்கு அதிகமாக போயிட்டு ஆரம்பிச்சு லேட் ஆகிட்டு நேஷனல் சினிமா போயிட்டு நினைக்கணும் கலைஞர் எதிர்கொள்கை நீங்க மாற்றாதே பால்சொலியும் மண்டல் பெரும்பக்கள் மற்ற படைத்தான் மகனே அறிவுராய் குற்றமுடையாய் உலகில் ஒற்றமாய் இந்த சுடரே நிகழாய் வலுக்குறைந்து ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போதே வந்தோம் உடந்தேயோடு மூணு குரூப் அது வந்து மாற்றி மாற்றி அந்த இந்த 3 தடவை தான் இறைவனை கிட்டத்தட்ட 4 முறை போன பாடல் மாதிரி அழைத்திருக்கிறார். ஆழ்வார்கள் வாழி பள்ளி செயல்வாழி ஆழ்வார்கள் பரவர் தாம்வாழி ஏழ்வாரும் உயர் அவர்கள் உரைத்தவர்கள் தாம்வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அடியார்கள் வாழ அறிஞர் நகர் வாழ கடலோர்கள் தன் தமிழூர் வாழ கடல் சூழ்ந்த உலகம் வாழ மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் திருமணம்